ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆப்ஷன் செலெக்ஷன் எப்படி பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தவிர்த்து எந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து 6 ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணலாம், அதை எப்படி வயசாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல காலேஜுக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய நாலேஜை இங்கே வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நிறைய தகவலை கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் நாம் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் 1 அலாட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் 1 அலாட் ஆகிருந்து அப்படின்னா 3 ஆப்ஷன். ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துரு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து அப்பயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்பயே டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் அவங்க என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை கட்டிட்டு 5 நாளில் ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, 5 நாளில் அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் 2 என்ன வரும்? நான் தான் 3 ஆப்ஷன் சொல்லி வரணும்னு சொல்லிக்கிறேன்ல. ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா, டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அலாட்மெண்ட் ஆர்டரும் வராது. அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் சாய்ஸ் செலெக்ஷனுக்கு போயிடலாம். அடுத்தது ஆப்ஷன் 3 டிக்ளைன் அண்ட் குவிட். எனக்கு இந்த காலேஜ் எதுவுமே வேண்டாங்க, நான் வந்து கவுன்சிலிங்லேருந்தே குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடலாம். நீங்கள் மறுபடியும் அடுத்த ரவுண்ட்லேயே கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 நாளில் போய் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிடும். நல்லா தெரிஞ்சுங்க, 5 நாளில் காலேஜில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கும் போக முடியாது. ஒன்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு 5 நாளில் காலேஜ் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிரும். அடுத்த ரவுண்டுக்கும் போக முடியாது. உங்களுடைய சீட்ஸ் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக காத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துரும். அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? அப்வர்ட் மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் 5 நாளில் ஜாயின் பண்ணிடுங்க. 5 நாளில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிரு. அடுத்த ரவுண்டுக்கும் போக முடியாது. உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் இன்னொருத்தருக்கும் போயிடும். ஸோ இப்போ எனக்கு ப்ரிஃபரன்ஸ் 1 தவிர்த்து வேற ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அதர் தேன் ப்ரிஃபரன்ஸ் 1, எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு 11th ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் E&I கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து 6 ஆப்ஷன் இருக்கு. 6 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பவும் போல தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு 5 நாளில் போய் காலேஜில் என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை கட்டிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் அது ஃப்ரீஸ் ஆகும். இல்லை நான் வந்து 11வது சாய்ஸ் இருக்குல்ல, எனக்கு மேலே இருக்கிற 10 சாய்ஸில் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் அந்த சாய்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சாய்ஸை தக்க வச்சுக்கிறேன், 11வது சாய்ஸ் வந்து தக்க வச்சுக்கிறேன், மேலே ஏதாச்சும் சாய்ஸ் கிடைக்குமா, எனக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணலாம். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இது என்ன பண்ண அப்படின்னா இந்த 11th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம்ல, அந்த 11th அக்செப்ட் செலக்ட் பண்ணது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்வர்டு மூவ்மெண்ட்ல மேலே இருக்கிற காலேஜ் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா இருந்ததுன்னா பாருங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இந்த 11th ஆப்ஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செலக்ட் பண்ணோம்ல, அதுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டரில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையும் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆன அந்த காலேஜுக்கான ஃபீஸையும் வந்து டிஎஃப்சி சென்டரில் கட்டிடுங்க. ஸோ நான் 7.5 இதில் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கொடுத்தா போது, உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த லிபரேஷன் இருக்குது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கான என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை கட்டிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஆப்ஷன் 2 அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில். அதில் வந்து எனக்கு 5 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த கடைசி என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அக்செப்ட் அண்ட் மூவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு வேறு காலேஜ் ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா, இப்போ நம்ம 11th ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, 11th ஆப்ஷனுக்கு பதிலாக எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் 9th ஆப்ஷன் கிடைக்கல, 8th ஆப்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஹெச்டியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கிடைக்குது அப்படின்னா அப்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த 2 நாளில் வந்து மறுபடியும் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்.
போன தடவை வந்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் 11th கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போது நம்மளுக்கு வந்து 8th காலேஜ் கிடைச்சிருக்குல்ல, பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 8th ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வரும். ஸோ அந்த ஆர்டர் வந்து அகைன் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் 2 நாள்லேயே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்போ டிஎஃப்சி சென்டரில் நான் பணம் கட்டியிருக்கேன் சார், அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அடுத்த 2 நாள்லேயே வந்து இப்போ நீங்கள் புதுசாக காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கல 8th காலேஜ், அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது சாய்ஸ் 1 and 2 உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ஆப்ஷனில் 3rd ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட். ஸோ எனக்கு வந்திருக்கிற ஆப்ஷனை வந்து எனக்கு டிக்ளைன் பண்ணிடுறேன். அப்வோர்ட் மூவ்மெண்ட் இது இருந்தால் கொடுங்க அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அப்வோர்ட் மூவ்மெண்ட்டில் போகும். ஸோ அப்வோர்ட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு வேலை சீட் கிடைக்கலனா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த டிக்ளைன் அண்ட் அப்வோர்டில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து அப்வோர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்வோர்ட் மூவ்மெண்ட்லேயும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது, டிக்ளைன் அண்ட் அப்வோர்டில். அடுத்தது ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் அப்வோர்ட் மூவ்மெண்ட்டே பார்க்க வேண்டாம், எனக்கு வந்து கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிருங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறது. அடுத்தது ஆப்ஷன் 5 டிக்ளைன் அண்ட் குவிட். என்ன அப்படின்னா நான் குவிட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து கவுன்சிலிங்கே வேண்டாங்க, நான் குவிட் பண்ணிக்கிறேன் இதோட அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரையும் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுறீங்க. அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாது, நீங்கள் வெளியே போயிடுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறேன் சாய்ஸ் செலெக்ஷன், ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஆப்ஷன் செலெக்ஷனும் ரொம்ப முக்கியம். அதனால் ஆப்ஷன் செலெக்ஷனை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அங்கே மைண்ட்ஃபுல்லாக ஏதாச்சும் எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பாக போயிடும். கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா அப்வோர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இதுவும் அந்த டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் இருக்குல்ல, அது ரெண்டும் ஒன்று தான். அப்வோர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 6 வந்து ஆல்மோஸ்ட் ஒன்று தான். அப்வோர்ட் மூவ்மெண்ட் பார்க்குறீங்க, அப்வோர்ட் மூவ்மெண்ட் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 6 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் உங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு வேலை ப்ரிஃபரன்ஸ் 1 கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். ஒன்றா அக்செப்ட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போங்க, இல்லைன்னா நீங்கள் கவுன்சிலிங் இருந்தால் வெளியில் வந்துடலாம். இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வேறு ப்ரிஃபரன்ஸ் எது கிடைச்சிருந்தாலும் செகண்ட் கிடைச்சிருந்தாக்கு உங்களுக்கு அந்த 6 ஆப்ஷன் வரும். இந்த 6 ஆப்ஷனில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சமரியாக நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் 2 வந்து யூஸ் பண்ணுங்கள், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் மூவ்மெண்ட். அது வந்து உங்களுக்கு வந்து போன வருஷம் கவுன்சிலிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி யாரோ சொன்னாங்க. அதில் படி பார்த்தீங்க அப்படின்னா 5ல் ஒருத்தருக்கு வந்து அந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 5ல் ஒருத்தர் நாமளாக்கி இருக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் மூவ்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற காலேஜோட நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் டிஎஃப்சியில் கொடுக்கணும், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அடுத்த அப்வோர்ட் மூவ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றும் டேஞ்சர் இல்லை. என்ன அப்படின்னா ஒருவேளை நம்மளுக்கு அப்வோர்ட் மூவ்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கலினாலும் இப்போ கிடைச்சிருக்கிற டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கான சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரல அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் மூவ்மெண்ட் கொடுங்க. ஒரு வேளை கரண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடா இல்லைங்கும் போது அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் மூவ்மெண்ட்டை கொடுத்து உங்களுடைய லக்கை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 3ல் பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரவுண்டு 3ல் பாருங்களேன், ரவுண்டு 3 வந்து 77 to 142 நினைக்கிறேன். மினிமம் மேக்ஸிமம் கட் ஆஃபே வந்து 142 தான். ஆனால் ரவுண்ட் 3ல் பாருங்க எத்தனை பேர் 194.5 கட் ஆஃப் எல்லாம் வச்சுட்டு ரவுண்ட் 3ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால இது நடந்திருக்கலாம். அவங்க சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரிஃபரன்ஸ் செலெக்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷன் செலெக்ஷன், அந்த ஆப்ஷன் செலக்ட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால இது வந்து அவங்க வந்து இந்த 194.5 192.5 அவங்கெல்லாம் வந்து இந்த 142 கட் ஆஃப் கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க பண்ற சின்ன சின்ன தப்புனால தான் நடக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல கட் ஆஃப் வச்சுட்டு யூ வில் எண்ட் அப் வித் ரொம்ப மிடிலா இல்லைன்னா மோசமான காலேஜ்லேயே மோசமான கோர்ஸில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரொம்ப விழிப்புணர்வோட எப்படி நீங்கள் 12th and 10th எக்ஸாமை வந்து ரொம்ப ஷார்ப்பாக படித்து ரொம்ப இதாக எழுதிங்களோ அதே மாதிரி இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் வர ஆப்ஷன் செலெக்ஷனும் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த கரெக்டாக பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் எண்ட் அப் ஆவீங்க. ஹோப் எல்லோருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நம்ம வந்து பதில் சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரலும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து பார்த்து அதுக்கான பதிலையும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.